இந்த வீடியோவை பார்க்குறவங்க 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி ப்ளேபேக் ஸ்பீடை செலக்ட் பண்ணி 2x ஸ்பீடில் வச்சு இந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். கைஸ், இந்த வீடியோவில் நம்ம iQOO 7 poco F3 GT இந்த ரெண்டு மொபைலில் எது ஒரு பெஸ்ட்டான கேமிங் மொபைல் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் நீங்கள் ஒரு கேமிங் மொபைல் வாங்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படின்னா மட்டும்தான் நான் சொல்ல வரது உங்களுக்கு முழுமையாக புரியும். ஹலோ கைஸ், வெல்கம் டு d2ltech தமிழ். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் லான்ச்சர்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். லான்ச் பற்றி பார்க்கும்போது poco F3 GT ஜூலை 23, 2021 லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் iQOO 7 ஏப்ரல் 26, 2021 லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கும்போது poco F3 GT நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் Gorilla Glass 5 கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ப்ரீமியமான பில் கிடைக்குது. அண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் பஞ்சோல் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இங்கே சைட் மவுண்டடில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட திக்னஸ் 8.3 mm வருது. அண்ட் வெயிட் 205 grams வருது. அதே சமயம் iQOO 7ஓட பில்ட் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ஃப்ரண்ட்டில் ஸ்காட் சென்சேஷன் அப் என்ற ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேக் கிளாஸ் பேக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் என்ன ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு அவங்க தரப்புலேருந்து மென்ஷன் பண்ணல. டிசைன் இங்கேயும் பஞ்சோல் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இங்கே டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட திக்னஸ் 8.4 mm வருது. அண்ட் வெயிட் 196 grams வருது. திக்னஸும் வெயிட்டும் ரெண்டு மொபைலுமே கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்குது. அண்ட் டிசைன் உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பில்ட் poco F3 GTல சாலிடாக இருக்குது. நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் Gorilla Glass 5 கொடுத்துருக்காங்க. ஸோ நான் poco F3 GTக்கு ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். டிஸ்பிளே பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆனில் கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா இது மாதிரியான வீடியோஸை டெய்லி ஈவினிங் 4 o'clock நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்க்குற வியூவர்ஸ் 10% மட்டும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறீங்க. பேலன்ஸ் 90% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம டிஸ்பிளே ஸ்பெசிஃபிகேஷன்ஸை கண்டினியூ பண்ணலாம். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் poco F3 GTல நமக்கு 6.67 inches ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே தராங்க. AMOLED பேனல் தான். அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இங்கே 120 Hz கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்பிளே நமக்கு 20:9 என்ற ஆஸ்பெக்ட் ரேஷியோட கொடுத்துருக்காங்க. அண்ட் பிக்சல் டென்சிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 395 பிக்சல் per inch கொடுத்துருக்காங்க. அதுவே நமக்கு iQOO 7 அப்படின்னு பார்க்கும்போது இங்கே 6.62 inches ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே தராங்க. இங்கேயும் AMOLED பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் இங்கேயும் 120 Hz கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்பிளே நமக்கு 20:9 என்ற ஆஸ்பெக்ட் ரேஷியோட கொடுத்துருக்காங்க. பிக்சல் டென்சிட்டின்னு பார்க்கும்போது 399 பிக்சல் per inch கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் பார்க்கும்போது ரெண்டு மொபைலுமே சிமிலராக தான் இருக்குது. பட் நமக்கு iQOO 7ல் இன்டெலிஜென்ட் டிஸ்பிளே சிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெடிகேட்டடாக டிஸ்பிளேக்காகவே ஒரு சிப் கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு டிஸ்பிளேயோட பர்ஃபார்மன்ஸ் iQOO 7ல் கண்டிப்பாக பெட்டராக இருக்க சான்சஸ் இருக்குது. எஸ்பெஷலி கேமிங் விளையாடும் போது இது ரொம்பவே பூஸ்ட் அப் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு iQOO சொல்கிறாங்க. அண்ட் வீடியோ எக்ஸ்பீரியன்ஸுமே இங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக iQOO 7 சூஸ் பண்ணுறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். சப்போஸ் அந்த இன்டெலிஜென்ட் டிஸ்பிளே சிப் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த ரெண்டு மொபைல் எது வேணால் கன்சிடர் பண்ணலாம். பட் நான் இங்கே iQOO 7க்கு ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம கேமராஸ் பற்றி பார்த்துடலாம். கேமராஸ்னு வரும்போது poco F3 GTல நமக்கு 64 மெகாபிக்சல் ட்ரிபிள் கேமரா செட்டப் தராங்க. 64 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள், 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. ரியர் சைடில் இருக்க பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி 4K 30 fps நம்மளால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது இங்கே 16 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோஸ் 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். அதுவே நமக்கு iQOO அப்படின்னு பார்க்கும்போது இங்கே 48 மெகாபிக்சல் ட்ரிபிள் கேமரா செட்டப் தராங்க. 48 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 13 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள், 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமான விஷயம் நமக்கு பிரைமரி கேமராவில் OAS கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். அண்ட் நீங்கள் வீடியோ ரெக்கார்டிங்னு பார்க்கும்போது 4K 60 fps நம்மளால் மேக்ஸிமம் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும் பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி. அண்ட் செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது இங்கேயும் 16 மெகாபிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோஸ் 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். கேமரான்னு பார்க்கும்போது நமக்கு iQOO 7ல் கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா இங்கே OAS கொடுத்துருக்காங்க. அண்ட் வீடியோ ரெக்கார்டிங்குமே 4K 60 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் வைட் ஆங்கிளும் நமக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ நான் iQOO 7க்கு இங்கே ஸ்டார் தர விரும்புகிறேன். உங்களுக்கு poco F3 GT பிடிச்சிருந்தாலும் நோ ப்ராப்ளம், அதையும் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ராசஸர் பற்றி பார்த்துடலாம். ப்ராசஸர் தான் என்ன மொபைல் பெஸ்ட் கேமிங் மொபைல் அப்படின்னு சொல்கிறத முடிவு பண்ண போகுது. உங்கள் ஃப்ரெண்டு யாராவது இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் கேமிங் மொபைல்ஸ் தேடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நம்ம சேனல் க்ரோ ஆகிறதுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ முடிஞ்சால் ஷேர் பண்ணிவிட்டு வாங்க கைஸ். ப்ராசஸர்னு பார்க்கும்போது poco F3 GTல நமக்கு MediaTek Dimensity 1200 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அண்ட் GPU Mali G77 இருக்குது. அண்ட் iQOO 7னு பார்க்கும்போது இங்கே Snapdragon 870 யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் GPU Adreno 650 இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரெண்டு ப்ராசஸருமே ஒரு நல்ல கேப்பபிளான ப்ராசஸர் தான். ரெண்டு ப்ராசஸருமே கேமிங்க்கு நல்லாவே இருக்கும், எந்தவித பிரச்சனையும் இருக்காது. பட் சைட் பை சைட் வச்சு கம்பேர் பண்ணும்போது Snapdragon 870 கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. ஸோ பியூர் கேமர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு Snapdragon 870 தான் பெட்டராக இருக்கும். ஸோ iQOO 7 இங்கே சூஸ் பண்ணுறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் இன்டெலிஜென்ட் டிஸ்பிளே சிப்பும் இருக்கிறதால நமக்கு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னுமே பூஸ்டப் ஆகி கிடைக்கும். அண்ட் poco F3 GTலையும் நமக்கு ஒரு சில எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்குது. என்னென்னா இங்கே ட்ரிகர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ
பிஜிஎம்ஐ அந்த மாதிரியான கேம்ஸில் உங்களுக்கு ட்ரிகர்ஸோட அவசியம் அதிகமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த மொபைலை கூட சூஸ் பண்ணிக்கலாம். ட்ரிகர்ஸ்லாம் எனக்கு தேவையே இல்லை ப்ரோ, நான் ப்ரோ பிளேயர் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் iQOO 7 கூட தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். யாரெல்லாம் ப்ரோ பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, ஃபன் அப்பார்ட் இங்கே ப்ராசஸர் செக்மெண்ட்டில் iQOO 7 தான் பெட்டராக இருக்குது. ஸோ நான் iQOO 7க்கு ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம பேட்டரி பற்றி பார்க்கலாம். பேட்டரின்னு வரும்போது போக்கோ F3 GT நமக்கு 5065 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. அண்ட் சார்ஜிங் 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜ் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. அந்த பாக்ஸ்லேயுமே இன்க்ளூட் பண்ணுறாங்க. iQOO 7 பொறுத்த வரைக்கும் இங்கே 4400 mAh பேட்டரி இருக்குது. அண்ட் சார்ஜிங் 66 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரை பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பேட்டரி வைஸ் பார்க்கும்போது போக்கோ F3 GTயில் தான் கொஞ்சம் கெப்பாசிட்டி எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ நான் போக்கோ F3 GTக்கு ஒரு ஸ்டார் தரேன். அண்ட் சார்ஜிங் ரெண்டு மொபைலுமே நல்லா கொடுத்துருக்காங்க. இது ஒரு அப்ரிஷியேட்டபிளான விஷயம். ஓகே, இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கும்போது போக்கோ F3 GTயில் நமக்கு IR பிளாஸ்டர் சப்போர்ட் இருக்குது. அண்ட் 3.5mm ஆடியோ ஜாக்கிங் இன்க்ளூட் பண்ணல. பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் நமக்கு சப்போர்ட் இருக்குது. iQOO 7 பொறுத்த வரைக்கும் இங்கேயும் 3.5mm ஆடியோ ஜாக் இல்லை. பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு மொபைலுமே கேமிங் சென்ட்ரிக்காக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் எதுக்காக 3.5mm ஆடியோ ஜாக்கை கட் பண்ணாங்கன்னு தெரியல. கேமர்ஸ் கண்டிப்பாக 3.5mm ஆடியோ ஜாக் இருக்கிறத தான் விரும்புவாங்க. பட் இங்கே ரெண்டு பிராண்டுமே கொடுக்காதது ஒரு சின்ன நெகட்டிவாக தான் இருக்குது. பட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்க்கும்போது போக்கோ F3 GTயில் நமக்கு IR பிளாஸ்டர் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. ஸோ நான் போக்கோ F3 GTக்கு ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். போக்கோ F3 GTயோட 6GB 128GB வேரியன்ட் நமக்கு 26,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இனி 8GB 128GB வேரியன்ட் 28,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. iQOO 7ஓட 8GB 128GB வேரியன்ட் நமக்கு 31,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 4,000 நமக்கு சேவ் ஆகுது போக்கோ F3 GTயை சூஸ் பண்ணுறது மூலமாக. ஓகே கைஸ், வீடியோட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். நம்மளோட ஸ்டார் ரேங்கிங் வைஸ் பார்க்கும்போது ரெண்டு மொபைலுமே 3 ஸ்டார் தான் வாங்கியிருக்கு. ஸோ இந்த ஸ்டார்ஸ் எந்தெந்த செக்மெண்ட்டில் வாங்கியிருக்குன்னு பாருங்கள். அந்த செக்மெண்ட் தான் உங்களுக்கு முக்கியமாக அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதை பொறுத்து உங்களோட மொபைலை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சின்னதாக ஒரு ரீகால் பார்க்கலாம். பில்ட் அண்ட் டிசைன் செக்மெண்ட்டில் டிசைன் உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். அண்ட் பில் போக்கோ F3 GTயில் சாலிடாக இருக்குது. அண்ட் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ரெண்டு மொபைலுமே கிட்டத்தட்ட சிமிலரான ஸ்பெக்ஸ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். பட் iQOO 7ல் நமக்கு இன்டெலிஜென்ட் டிஸ்பிளே சிப் இருக்குது. ஸோ அதை சூஸ் பண்ணுறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் கேமராஸுமே நீங்கள் ரெண்டு மொபைலில் எதை வேணால் கன்சிடர் பண்ணலாம். பட் நமக்கு பிரைமரி கேமராவில் OISன்றது iQOO 7 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வீடியோ ஃபுட்டேஜஸ் ஸ்டேபிளாக இருக்கும். போக்கோ F3 GT சூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நோ ப்ராப்ளம். அதுலேயும் நமக்கு கேமராஸ் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக Snapdragon 870 தான் பெட்டராக இருக்குது. ஸோ iQOO 7 சூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். பட் Dimensity 1200 நம்ம குறை சொல்ல முடியாது. இந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற பர்ஃபார்மன்ஸை இது கண்டிப்பாக வெளிப்படுத்துது. அதில் எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஸோ Dimensity 1200 சூஸ் பண்ணுறதும் எந்தவித பிரச்சனையும் கிடையாது. பட் பர்ஃபார்மன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக Snapdragon 870 சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பேட்டரி பற்றி பார்க்கும்போது பேட்டரி நமக்கு போக்கோ F3 GTயில் தான் பெஸ்ட்டாக இருக்குது. அண்ட் சார்ஜிங் ரெண்டு மொபைலுமே நல்லாயிருக்கு. அது ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்குது. அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்க்கும்போது ரெண்டு மொபைலுமே நமக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் போக்கோ F3 GTயில் நமக்கு IR பிளாஸ்டர் சப்போர்ட் இருக்குது. IR பிளாஸ்டர் வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும் நீங்கள் போக்கோ F3 GT சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ரைஸிங் வைஸ் நமக்கு போக்கோ F3 GT தான் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களோட மொபைலை சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் என்ன மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த மொபைலை நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ஓகே கேஸ், வீடியோட இறுதிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவ் வந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. ஏன்னா யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க, அதான் சொன்னேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்.